உலகின் முன்னணி பொருளாதார நாடுகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் வேளையில் ஜப்பான் நாட்டின் ஜிடிபியில் ஏற்பட்ட தடுமாற்றத்தால் அந்நாடு ருசெஷனுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே சர்வதேச முதலீட்டு சந்தை பணவீக்கம், போர் ஆகியவற்றின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜப்பான் ருசெஷன் செய்தி கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் பொருளாதாரம் தொடர்ந்து 2 காலாண்டுகளாக ஜிடிபி வளர்ச்சியில் சரிவை எதிர்கொண்டு வரும் வேளையில் தற்போது ருசெஷனுக்குள் மாட்டிக்கொண்டுள்ளது. இந்த மோசமான நிலைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது ஜப்பானில் உள்நாட்டு தேவையில் ஏற்பட்ட பெரிய அளவிலான சரிவுதான். ஜப்பான் நாட்டில் ருசெஷன் ஒரே நாளில் 2 அதிர்ச்சி செய்தி. இந்த நிலையில் ஜப்பான் மத்திய வங்கி தனது மிகவும் தளர்வான நாணய கொள்கை திட்டத்திலிருந்து பின்வாங்கும் முடிவில் முட்டுக்கட்டை போட்டுள்ளது. ஜிடிபி வளர்ச்சி பாதையில் கொண்டு வர கட்டாயம் தளர்வான நாணய கொள்கை அவசியமாகியுள்ளது. இந்தியாவை போலல்லாமல் ஜப்பான், அமெரிக்கா, ஐரோப்பா ஆகியவை மிகவும் குறைந்த வட்டி விகிதத்தை கொண்டுள்ளது. பொதுவாக 2 காலாண்டுகளாக ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து சரிவு பாதையில் இருந்தால் ருசெஷன் என கூறப்படும். கடந்த 3 ஆண்டில் உலகின் பிரிட்டன் உட்பட பல நாடுகள் இந்த மோசமான நிலையை எதிர்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கும் ஜப்பான் மக்களுக்கும் தங்களுடைய நாடு ருசெஷனுக்குள் நுழைந்துள்ளது முதல் அதிர்ச்சியாக இருக்கும் வேளையில் ஜெர்மனியிடம் தனது இடத்தை இழந்துள்ளது 2வது பாதிப்பாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்து உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இருந்த ஜப்பான் தற்போது 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் 4வது இடத்தில் இருந்த ஜெர்மனி 3வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கருத்து வெளியான சில நாளில் 3வது இடத்திற்கு வந்துள்ளது. ஜப்பான் பொருளாதாரம் செப்டம்பர் காலாண்டில் 3.3% குறைந்திருக்கும் வேளையில் டிசம்பர் காலாண்டில் 0.4% சரிந்துள்ளது. இதே வேளையில் ஜப்பான் யென் மதிப்பு ஒரு வாரத்திற்கு முன்பு 3 மாத சரிவை தொட்டது குறிப்பிடத்தக்கது.